ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 23 தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 11-12. ஸ்ரீ சுக உவாச்ச ஆக்ஞாம் பகவதோ ராஜன் பிரஹ்லாதோ பலினா சக பாடம் இதி அமல பிரக்ஞோ மூர்த்னி ஆதாய கிருதாஞ்சலி. பதம் 12. பரிக்ரம்யாதி புருஷம் சர்வாசுர சமுபதிஹி பிரணதஸ்தத் அனுஜ்ஞாத பிரவிவேஷ மகாபலிம். வெட் பை ஒன் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், ஆக்ஞாம் ஆணையை பகவத்த பரமபுருஷ பகவானின் ராஜனே பிரகலாத மகாராஜா பலினா சக பலி மகாராஜா பின்தொடர பாடம் சரி தாங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வாறு அமல பிரக்ஞ தெளிந்த புத்தியுள்ளவரான பிரகலாத மகாராஜா மூர்த்னி அவரது தலை மீது ஆதாய ஏற்று கிருதாஞ்சலி கூப்பிய கரங்களுடன் பரிக்கிரமிய வலம் வந்த பின் ஆதிபுருஷராகிய பகவானை சர்வ அசுர சமூபதி அசுர தலைவர்களுக்கெல்லாம் தலைவரான பிரணத வணக்கம் செலுத்திய பின் தப் அனுஜாத அவரால் பகவான் வாமனர் அனுமதியளிக்கப்பட்டு பிரவேசித்தார் மகாபலிம் சுதலலோகத்தில். டிரான்ஸ்லேஷன். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், என் அருமை பரீட்சித் மகாராஜனே, எல்லா அசுரத் தலைவர்களுக்கும் எஜமானரான பிரகலாத மகாராஜா பலி மகாராஜனால் பின்தொடரப்பட்டவராக பகவானின் ஆணையை கூப்பிய கரங்களுடன் சிரமேற்கொண்டார். பகவானிடம் சரி என்று கூறி அவரை வலம் வந்து பகவானுக்கு வணக்கங்களை செலுத்திய பின் சுதலம் எனப்படும் கீழான கிரக அமைப்புள் அவர் பிரவேசித்தார். பதம் 13. அதாகே உசநசம் ராஜன் ஹரிர் நாராயணோ அந்திகே ஆசீனம் ரித்விஜாம் மத்யே சதசி பிரம்மவாதினாம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அதன் பிறகு கூறினார், உசனசம் சுக்ராச்சாரியாரிடம், ராஜனே ஹரி பரமபுருஷ பகவான் நாராயண பகவான் அந்திகே அருகில் ஆசீனம் அமர்ந்திருந்த ரித்விஜாம் மத்தியே எல்லா புரோகிதர்களுக்கும் மத்தியில் சதசி கூட்டத்தில் பிரம்மவாதினாம் வேத கொள்கைகளை பின்பற்றுபவர்களின். டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு பரமபுருஷ பகவானாகிய நாராயணர் பிரம்ம ஹோதா உத்காதா மற்றும் அத்வர்யோ ஆகிய புரோகிதர்களுடன் அருகே அந்த கூட்டத்தின் மத்தியில் அமர்ந்திருந்த சுக்கராச்சாரியாரை பார்த்து பேசலானார். பரீட்சித் மகாராஜனே, இந்த புரோகிதர்கள் அனைவரும் யாகம் செய்வதற்காக ஏற்பட்ட வேத கொள்கைகளை பின்பற்றும் பிரம்மவாதிகள் ஆவார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 23 தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 11, 12, 13 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.